பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோடி சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்று ஒரு பெண்ணின் ஜாதகம், அதாவது திருமணமாகி கணவனை இழந்துட்டாங்க, கணவன் இல்லை, மறு திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக ஒரு ஜாதகம் வந்திருக்குது. 2/6/1986 10:32 AM பொள்ளாச்சியில் பிறந்த ஒரு பெண்ணின் ஜாதகம். இரண்டாவது திருமணம் எனக்கு யோகத்தை கொடுக்குமா, இல்லை முதல் திருமணம் மாதிரி சோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாவது திருமணத்துக்கு இந்த ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு அவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஜாதகத்துக்கு ரேவதி நட்சத்திரம், மீனராசி, கடக லக்கணத்தில் பிறந்துட்டாங்க. இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்று பார்க்கும்போது சுக்கிர மகாதிசை நடக்குது. சுக்கிர மகாதிசையில் நடக்கக்கூடிய புத்தி புதன் புத்தி முடிஞ்சு அடுத்து கேது புத்தி. அப்போ இந்த சுக்கிர மகாதிசை இப்போ 2027 முடிய போகுது. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது கரெக்டாக. கேது புத்தி வந்துடுது. கேது யோகியா வர்றார், ராகு அவயோகியா வர்றார். அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இரண்டாம் தாரம் என்று பார்க்கும்போது முதல் தாரத்துக்கு 7ஆம் பாவம். 7ஆம் பாவங்கிறது சனி பகவானா வந்துட்டார். கடகலக்கிறதுக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான், கணவரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பது. அந்த சனி பகவான் 5இல் வக்கரம் பெற்றிருக்கார். 5ஆம் இடம் ஆள் மனசு. 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் அந்த ஸ்தானத்துக்கு அது போய் பாதகத்தில் இருந்துருச்சு. அதனால கணவருக்கு ஒரு பாதகத்தை முதல் திருமணத்தில் கொடுக்கும் என்பது இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைப்படி. ஏன்னா கடக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவானா அவர் அந்த ஸ்தானத்துக்கு போய் பாதகத்தில் உட்காந்துட்டார். லக்கணத்துக்கு 5ஆ இருந்தாலும் 7க்கு அது பாதகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை எடுக்கும். அது சுயசாரம் பெற்றுட்டார். சனி இந்த ஜாதகத்துக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி பெற்றக்கூடிய ஒரு கிரகம். மாங்கல்ய காரகனும் அவர் தான், சனி பகவான் தான். 8ஆம் அதிபதிக்கு அவர் தான் காரகன். அப்ப இந்த சனி பகவான் இந்த ஜாதகத்துக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வார்னு பார்த்தா கெட்டதான் செய்வார், நல்லது செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா அவரு சனி பகவான் ஒரு முடக்கு தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவராக இந்த ஜாதகத்தில் வர்றார். ஏன்னா சூரியன் வாங்கின நட்சத்திரம் ரோகிணி, 3ஆம் பாதம். அதற்கு முடக்கு நட்சத்திரமா வரக்கூடியது, ராசியா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா கடகம். லக்கணமே முடக்காயிருது, அதாவது கடகமே முடக்காயிருது. அந்த நட்சத்திரம் பார்த்தா பூச நட்சத்திரம். அப்போ 7ஆம் இடம் முடக்காயிருது. அப்போ 1-7 முடக்கு சம்பந்தம் வருகிறது. அப்போ அந்த அதிபதி சனி பகவான் போய் 5ல் உட்காந்துட்டான் அப்படிங்கிற ஒரு தன்மை. இது அவங்களுக்கு வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில ஒரு முடக்கத்தை கொடுக்கும் என்பது இதோட தன்மையை நம் உணர்த்துது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி பாதகத்தில் போய் நிற்பது குற்றம். இது முதல் திருமணம் இவங்களுக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னு. அடுத்தது இப்போ இவங்க 2ஆம் திருமணத்துக்காக வந்திருக்காங்க ஜாதகம். இப்போ நடக்கக்கூடிய தசாகாலங்கள் சுக்கிர மகாதிசை. 4க்கும் 11 12ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டான். 4ஆம் இடத்துக்கு அது பாக்கியம், சுகஸ்தானத்துக்கு பாக்கியம், சயான சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை உண்டு. சயான சுகத்தை கொடுத்ததும் இந்த கிரகம்தான், கெடுத்தது இந்த கிரகம் தான். ஏன் கொடுத்து கெடுத்துச்சு? ஏன்னா சுக்கிரத்தை செய்தால் உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கணும், சுக்கிரத்தை செய்தால் சுகபோகத்தை அனுபவிச்சிருக்கணும், சுக்கிரத்தை செய்தால் எல்லாம் கொடுத்துருக்கும், எல்லாம் கெடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ மீண்டும் இந்த சுக்கிரதசையில திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பார்த்தீங்களா? பண்ணக்கூடாது. இந்த சுக்கிரதசை முடியணும். ஏன்னா அந்த திசை கொடுத்துருச்சு, திருமணத்தை கொடுத்து அதை முடிச்சிருச்சு. அப்படி சுகஸ்தானத்தை கெடுத்துருச்சு, கெடுத்துருச்சு. ஏன்னா சுக்கிர பகவான் இவங்களுக்கு ஜாதகத்தில் பாருங்க, புதன் மகாதிசை 14 வருஷம் 2 மாதம் 16 நாள். அடுத்து கேது தசை 7 வருஷம் 21 வயசு வரைக்கும் இந்த கேது திசை. அதுக்கு அடுத்தது 41 வயசு வரைக்கும் சுக்கிர மகாதிசை இருக்குது. இப்போ 40 வயசு நடக்குது, இன்னும் 1 வருஷ காலம் இருக்குது. அப்போ இந்த சுக்கிர மகாதிசை சுகபோகத்தையும் கொடுத்துருச்சு இந்த ஜாதகத்துக்கு. 4ஆம் அதிபதி சுகபோகத்தையும் கொடுத்துட்டாரு, 11ஆம் அதிபதி அதுக்குண்டான பாதகத்தையும் கொடுத்துட்டாரு. ஏன்னா கலஸ்தரக்காரகன் சுக்கிரன், எல்லாத்துக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கலஸ்தரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரனும் இங்க செவ்வாய் நேரடி பார்வை வேற இந்த ஜாதகத்துல, குரு வேற பார்க்குறாரு சுக்கிரனை. அப்போ அதுக்குண்டான விரயத்தை கொடுத்து தானே ஆகணும். எது மூலியமா விரயத்தை கொடுத்துட்டாரு பாருங்க. அதாவது கலஸ்தரக்காரன் கலஸ்தத்து மூலியமா விரயத்தை கொடுத்துட்டார் அப்படிங்கிற தன்மை, கலஸ்தரமே விரயம் ஆயிடுச்சு. அப்போ அடுத்தது இவங்க இந்த சுக்கிர திசையிலேயே இன்னொரு திருமணம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படி இன்னொரு திருமணம் பண்ணாலும் இது யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கொடுக்காது. சயான சுகத்தை இந்த ஜாதகம், கேது யோகியா இருக்கார். நிச்சயமா கேது யோகியா இருக்கிறது நல்லதா, சுகஸ்தானத்தில் இருக்கார். யோகியா இருந்தால் அந்த சுகஸ்தானத்தை விரும்பக்கூடாது ஜாதகர். அதாவது எதையும் விரும்பாம இருந்தால் தானா கிடைக்குமா, எதை விரும்புனாங்கன்னு வச்சுங்க எல்லாமே கிடைக்காது போயிடுமா. எதுக்கு ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஆசைப்படாத ஒன்று கிடைக்கும்,
ஆனா ஆசைப்பட்டது கிடைக்காது. அப்ப ஆசைப்பட்டது கிடைச்சா இவங்களுக்கு அது நிலைக்காது. ஆனா கிடைச்சத இவங்க வந்து வாழ்ந்தாங்கன்னா நல்லது அப்படிங்கிறது. எது கிடைக்குதோ அதப்படி வாழ்ந்தாங்கனாவே இவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா அத விட்டுட்டு இவங்க வேற ஏதாச்சும் ஒண்ணு போய் அச்சீவ்மெண்ட் பண்ணுனாங்கன்னா, அது வந்து கேது வந்து குடுத்து கெடுத்துருவாரு. அதாவது வெறுமனமாக்கி விட்டுருவாரு. ஆசைப்பட வைப்பாரு. கடைசியில ஒண்ணுமில்லாம நிர்மூலமாக்கிட்டு போயிருவாரு கேது அப்படிங்கிற. ஏன்னா கேது இந்த ஜாதகத்துல யோகியா இருக்காரு வேற. யோகியா இருந்தாலும் அவர் வாங்கின சாரம் பாருங்க சித்திரை 3ஆம் பாதத்துல தான் இருக்காரு. அப்ப இப்ப நடக்கக்கூடிய தசா காலங்கள் இந்த ஜாதகத்துக்கு ஏன்னா நம்ம திருமணம் என்றாவே நவாம்சத்துக்கு போயிடணும். நவாம்ச திருமண வாழ்க்கையே சொல்லும்னு சொல்றாங்க. எல்லா இதுலயுமே திருமண வாழ்க்கைக்கு நவாம்சம் ரொம்ப முக்கியம். இங்க 7ஆம் அதிபதி சனி முடக்கு நட்சத்திராதிபதியா வந்துட்டாரு. லக்கணமே முடக்காயி போச்சு. அப்ப சனி அதை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற தன்மை வந்துருச்சு ஜாதகத்துல. 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்து திருமணத்தை சொல்லக்கூடியது. 9ஆம் இடம் 2ஆம் திருமணத்தை சொல்லக்கூடியது. அங்க குரு வந்து அஷ்டமத்துக்கு வந்துட்டாரு. பாக்கியமே இவங்களுக்கு சூனியம் ஆயிடுச்சு. பாக்கியமே சூனியம் ஆயிடுச்சு. லக்னாதிபதி பாக்கியத்தில் இருக்காரு. அப்போ பாக்கியம் இவங்களுக்கு இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாதுங்க. ஒண்ணுமே சூனியம் ஆயிடுச்சுங்குது. அந்த பாக்கியஸ்தானம் சூனியமானால இவங்களுக்கு ஒரு கௌரவத்தை இழக்கக்கூடிய தன்மை, பாக்கியம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை, ஒரு கௌரவத்துக்கு ஒரு பங்கத்தை கொடுக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 8க்கு வருவது குற்றம். அதே மாதிரி இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அவரோட பாதகத்துல அவர் ஸ்தானத்துக்கு பாதகத்துல உட்காந்து பார்க்கிறாரு. அது 5ஆம் இடம் ஆள் மனசுல எப்பொழுதும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணங்கள் பிரதிபலித்துக்கிட்டே இருக்கும். ஆள் மனசு சனிங்கிறது வெளியே காட்டாது, எல்லாமே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கும் அப்படிங்கிற தன்மை உண்டு. இப்ப திருமணத்துக்கு 7ஆம் பாவங்கிறது நவாம்சத்தை பார்க்கும்போது நவாம்ச லக்கணத்துக்கு 7ல் சூரியன். அதாவது 9ஆம் இடம் 2ஆம் தாரத்தை குறிக்கக்கூடியது. அங்க 7ஆம் இடம் சூரியன் வரக்கூடிய தன்மை. அப்ப சூரிய திசையில இந்த ஜாதகத்துக்கு திருமணம் பண்ணுனா, ஏன்னா சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை வருங்க. அந்த சூரிய திசையில் இந்த ஜாதகர் இந்த பெண்மணி ஒரு திருமணம் பண்ணா, அந்த திருமணம் 7ஆம் பாவ அதிபதி நவாம்சத்துக்கு 7ல் இருக்கார். அதாவது இந்த சூரியன் பாருங்க நவாம்சத்துல 7ல் இருந்தனால அந்த கலசர பாவம் நிலைக்கல. 7ல் சூரியன் இருந்தா அது பஸ்பம் ஆயிரும். இல்ல அது ஒரு கனவு அந்த பெண் விதவி ஆயிருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. இவங்க கணவரை பிரிஞ்சுட்டாங்க, விதவி ஆயிட்டாங்க அப்படிங்கிற தன்மை இருக்குது. அடுத்தது அந்த 9ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய நவாம்சத்துக்கு 9ஆம் அதிபதி 7ல் உட்காந்துருக்காரு. அப்ப அடுத்தது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. முதலுக்கு தோஷம் அப்படிங்கிறத நவாம்சத்திலே காட்டிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப அடுத்தது இவங்களுக்கு வந்து இந்த சுக்கிர திசைங்கிறது ஒரு சயான சுகத்தை கொடுக்குமா கெடுக்குமான்னு பார்த்தா நிச்சயமா இதை கொடுத்து கெடுத்துரும். அதாவது அங்கீகாரம் பெற்றா கெடுத்துரும்னு வச்சுக்கலாம். அங்கீகாரம் இல்லாம வந்தா பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறத சொல்லுது ஜாதகம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் நம்ம சொல்லி தான் ஆகணுங்குது ஜாதகத்துல. அப்ப இந்த ஜாதகர் பாருங்க சுக்கிரன் குடும்பாதிபதியா வந்து பாதகத்துக்கு போயிட்டான். ராசி கட்டத்துல குடும்பாதிபதியா வந்து பாதகத்துக்கு போயிட்டான். அப்ப இந்த குடும்பத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் சூரியனா இருக்கார். ஏன்னா இந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை வேற. இந்த பரிவர்த்தனை வந்து காலையிலே பேசும்போது இது நல்ல பரிவர்த்தனையான்னு பார்த்தா, அதாவது ஒரு 11 கூடிய கிரகமும் 12 கூடிய கிரகமும் பரிவர்த்தனை ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு பாவத்தை ஒரு பாவம் பலம் விளக்க செல்லக்கூடியது அப்படிங்கிற தன்மை. அப்ப இங்க 11ஆம் பாவம் பலம் பெற்றுச்சுன்னா 12ஆம் பாவம் பலம் இழக்கும். இங்க 12ஆம் பாவம் பலம் பெற்றுச்சுன்னா 11ஆம் பாவம் பலம் இழக்கும் அப்படிங்கிற தன்மை காட்டுது. அப்ப இந்த 2 பாவமும் பரிவர்த்தனை ஆனால இவங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சுன்னா கூட அந்த ஆசை ரொம்ப நாளைக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த சுக்கிரனும் புதனும் காட்டுறாங்க. அந்த பரிவர்த்தனை யோகத்துல இது கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் 2ஆம் திருமணத்துக்கு இங்க வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தா வாய்ப்பு இருக்குது, பிரகாசமா இருக்குது. அது எப்போ பண்ணலாம், அது நடந்தா சாத்தியமா அப்படின்னு பார்த்தா சுக்கிர திசையில அது சாத்தியம் கிடையாது, சூரிய திசையில சாத்தியம். அப்ப இந்த பெண் வந்து 2ஆம் திருமணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமா அந்த 2ஆம் திருமணத்தில் ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு தான் கொடுக்கும். ஏன்னு கேட்டா 2ஆம் திருமணத்துக்கு 9ஆம் இடம், அந்த 9ஆம் அதிபதியும் குருவும் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்துல 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துக்கு வந்துட்டாரு. அது மூலியமா ஒரு அசிங்கம் அவமானத்தையும் கொடுக்குங்கன்னு சொல்லுது. அதுக்கடுத்த ஒரு ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்றது 11ஆம் இடம், தன் ஆசைகள் படி வாழ்றது 11ஆம் இடம். அப்ப ஒரு பாவத்துக்கு அந்த பாவம் வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது பார்த்தா இங்க 7ஆம் பாவம் கெட்டு அடுத்தது 9ஆம் பாவம் கெட்டு 11ஆம் பாவம் கெட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ஜாதகத்துக்கு. ஆசைப்படிபடியும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த 3 பாவம் கெட்டுருச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த சூரிய திசையில இவங்களுக்கு ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு ஒற்றுமையை பெற்று ஒரு குடும்ப உறவுக்காக வாழக்கூடிய தன்மை வரும் அப்படிங்கிறத இந்த ஜாதகம் ஒரு கோடிட்டு காட்டுது. சூரிய திசை இவங்களுக்கு ஒரு குடும்ப பொறுப்புகள் வரலாம், குடும்ப ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை வரும் அப்படிங்கிற தன்மை சூரிய திசை இந்த ஜாதகத்துக்கு
நல்ல ஒரு வழியை காட்டும். அதே பாதகத்துல உட்கார்ந்து நடத்துது சூரியனும். அப்ப பாதகத்துல உட்கார்ந்து நவாம்ச லக்னத்துக்கு 7ல் வர சூரியன். அப்ப கலஸ்திரம் மூலியமா ஒரு பாதகமும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா அதுவும் வரும் அப்படின்னு சொல்லுது. 2ஆம் திருமணத்தை பண்ணும்போது அதுலயும் ஒரு பாதகம் உண்டு ஜாதகத்துக்கு. சாதகம் இல்லை என்று தான் சொல்லுது. அப்ப திருமணம் பண்றது இனிமே இந்த ஜாதகத்துக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா திருமணம் நடக்கும் என்ற ஒரு விதியும் இருக்கிறது. அந்த விதியை இவங்க எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிறது அதோட தசா காலங்கள் மட்டுமே முடிவு பண்ணும். அதுவே நம்ம என்னதான் சொன்னாலும் இவங்களுக்கு கடக லக்னம் அது ஒரு நிலையில் இருக்காது. அது வந்து சரலக்கணம். தன்னை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. லக்னாதிபதி பேச்சு நல்லா இருக்கான்னு பார்த்தா அது போய் உபயத்துல உட்காந்துருச்சு. அதாவது பாக்கியத்துல போய் உட்காந்து அதுவும் பாரு 3க்கும் 12 கூடைய சாரத்தை பெற்றுச்சு. அப்ப அதுவும் ஒரு முயற்சி ஸ்தானம் விரயத்துக்கு போயிடுச்சுங்குது. அப்ப இவங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் விரயமாயிரும், எதுக்கு இல்லாத போயிடும் அப்படிங்கிற தன்மையும் அந்த லக்னாதிபதி அமர்ந்த இடமும் கடல்னு சொல்லுது. கடல் நீர் ராசி. இங்கேயாச்சும் ஆத்து தண்ணி, அங்க உப்பு தண்ணி, கடல். அதுல முழுகுனா முத்தே எடுக்க முடியாது, உள்ளதான் போகணும் அப்படிங்கிற சூனிய பாவம் வேற. அப்ப இந்த ஜாதகத்துக்கு திருமணம் வரும், அதான் நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அது சூரிய திசையில தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இருந்தாலும் அந்த வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கான்னு பார்த்தா நல்லா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் தெரியுது ஜாதகத்துக்கு. அதனால 2ஆம் திருமணம் இப்போதைக்கு வேண்டாங்க. சுக்கிர திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரிய திசை நடக்கும்போது இதை பத்தி நீங்க ஆலோசனை பண்ணி செய்வது நல்லது. ஒரு டைமுக்கு 2 டைம் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை கேட்டு செய்வது நல்லது. எல்லாமே பார்த்து செஞ்சா நல்லதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா முதல் வாழ்க்கை இதாயிடுச்சுங்கும் போது 2வது வாழ்க்கை இவங்க யார் கேட்டா அர்ப்பணிச்சு வாழ்வது நல்லது. இவங்களுக்காக வாழ்க்கை இவங்களுக்கு ஜாதகத்தில் இல்லை என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேல்வன் சந்திரன்.